ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ட்ரைவுங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மெரினா பீச் தான் வந்திருந்தோம். ரொம்ப நாளுங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷமே இருக்கும் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து. சொல்லப்போனால் ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் இருக்கோம். இருந்தாலும் பக்கம்தான், இருந்தாலும் எங்களால் அதுக்கே வந்து வர முடியல. ஏன்னா அவரும் வந்து ஆஃபீஸ் போவார், நானும் வேலைக்கு போகிறனால டைமே கிடைக்கிறதில்ல. ஸோ கிடைக்கும்போது நம்ம வந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் இன்றைக்கி. பார்த்திங்கன்னா காலையில் கிளம்பி மதியம் ஆகிடுச்சுங்க வரத்துக்கு. ஏன்னா டிராஃபிக், இந்த மெட்ரோ போடுறதுனால ரொம்ப டிராஃபிக்கு. இந்த சென்னை சைடு இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக டிராஃபிக்குங்க. அது இல்லாமல் நான் பீச்சுக்கு அன்றைக்கி வந்திருந்த போது ஃபுல்லாக இன்றைக்கி பாருங்களேன் எவ்வளோ க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் அந்த மாதிரி லீவ் யாருக்காச்சும் அந்த டைமில் தான் எல்லாருமே வெளியே போகணுன்னு நினைப்போம். அந்த மாதிரி ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தது. அப்புறம் ஃபுல்லாகவே திங்ஸ் இருந்ததுங்க. நம்ம பீங்கான் கப்ஸாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன டால்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா இருந்தது. சரி போயிட்டு நம்ம ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலாம், ஃபஸ்ட் நம்ம பீச் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இல்லை ஃபைனலாக அங்கே போனதுக்கப்புறமா இனியனும் அவங்க அப்பாவும் வந்துட்டு குதிரை சவாரிலாம் போனாங்க. அதெல்லாமே ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்களும் போயிட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எல்லா சுச்சுவேஷனும் நம்மளுக்கு வந்துட்டு சாதகமாகவே இருக்காதுங்க. அதனால் நம்மளுக்கு எப்போ சின்ன சின்னதாக டைம் கிடைக்குதோ அந்த டைம்லலாம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். லைஃப்பில் வந்துட்டு டைம் வந்து திரும்ப வரவே வராதுங்க. அதனால் நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு எல்லா நாளுமே நம்மளுக்கு வந்து வேலை இருக்கும். எல்லா நாளுமே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு போயிட்டே தாங்க இருக்கும். நாம் தான் நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கியோ, இல்லை நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம தான் அதை வந்துட்டு கரெக்டாக கொண்டு போகணும். ஏன்னா நம்ம நீங்களே வேணால் யோசிச்சு பாருங்களேன், நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோ ஓடுறோம் அப்படின்னா அது யாருக்குன்னா நம்ம பசங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம குடும்பம் அப்படின்றதுக்காக தான். அதனால் சின்னதாக உங்களுக்கு டைம் கிடச்சின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடய நீங்களும், அதுவும் ஒரு நல்ல மொமெண்ட் தான், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃபேமிலியோடு நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி பீச்சுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்றதுனால நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி வந்தோம். உங்களுக்கு இந்த மாதிரி லீவ் கிடச்சின்னா உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக நீங்கள் வெளியே போங்க. அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மெமரியாகவும் இருக்கும். முக்கியமாக லேடிஸ்லாம் வீட்டில் இருப்பாங்கங்க. நீங்கள் வந்து ஜென்ஸ்லாம் வந்துட்டு கம்பெனிக்கோ இல்லை வேறு எங்கேயோ உங்கள் வேலை சம்மந்தமாக நீங்கள் நிறைய வெளியே போவீங்க. ஆனால் லேடிஸ் வந்து வீட்டிலே தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி அவங்களுக்கு எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போகவோ, இல்லைனா அவங்களோட நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னாவே அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஓகே அப்படின்னு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்கள், இது என்னுடைய கருத்து. அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, இனியன் வந்துட்டு கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டால் அவனுக்கும் கேம் விளையாண்டுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் டைம் கிடச்சிதுன்னா ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.